ஆற்காடு போர் பார்க்க போகிறோம். 1751 நடைபெற்றது. 2ஆம் கர்நாடக போரில் வந்து ஆம்பூர் போர் வரும். அதுக்கப்புறம் ஆற்காடு போர் வரும். ஆம்பூர் போரில் வந்து பிரெஞ்சு கவர்னர் டுப்ளேஸ், சந்தா சாஹிப், முஜபா ஜங்கு 3 பேரும் கூட்டணி சேர்ந்து கர்நாடக பன்வதில் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த அன்வதி கொல்லப்பட்டதுக்கப்புறம் முகமதுலேருந்து திருச்சிக்கு ஓடி போயிடுவார். ஆற்காடு போரில் வந்து பிரெஞ்சு கவர்னர் டிப்ளே வந்து என்ன பண்ணுவார், திருச்சிக்கு போன முகமது அலியை வந்து கூட்டி வர சொல்லி ஒரு படையை அனுப்புவார். கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு படையை அனுப்புவார். கர்நாடக நவாப் சந்தா சாஹிப்பும் பிரெஞ்சு படையும் இணைந்து கொண்டாங்க. ஏன்னா ஆம்பூர் போரில் தான் வந்து முஜபா ஜங் வந்து கொலை பண்ணுவார்ல. ஆம்பூர் போரில் வந்து முஜபா ஜங் வந்து கொல்லப்பட்டார். அதனால் பிரெஞ்சுக்காரங்களும் சந்தா சாஹிப் வந்து 2 பேர் சேர்ந்து கூட்டணி பண்ணிக்குவாங்க. 2 பேர் சேர்ந்து ராபர்ட் கிளைவ் வந்து ஆற்காடை தாக்குன்னு சொல்லிட்டு கம்பெனியில் வந்து அனுமதி கேட்பார். ராபர்ட் கிளைவுக்கு வந்து சாண்டர்ஸ் வந்து அனுமதி கொடுப்பாரு, போய் தாக்குங்க சொல்லிட்டு. ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார்னா 200 ஆங்கிலேய படையினரும் 300 இந்திய படை வீரர்களையும் கொண்டு ஆற்காட்டை கைப்பற்றுவார் ராபர்ட் கிளைவ். அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் வந்து ஆரணி, காவிரிப்பாக்கம் இடங்களை வந்து பிரெஞ்சு படை தோற்கடிக்கப்படுவார். யாரோட உதவினா ஸ்டிங்கர் லாரன்ஸ் ஆங்கிலேய படைத்தளபதி உதவியோட வந்து இந்த பகுதிகளை கைப்பற்றி பிரெஞ்சு படை வந்து தோற்கடிக்கப்படுவார் ராபர்ட் கிளைவ். கர்நாடக நவாப் சந்தா சாஹிப் வந்து என்ன பண்ணுவார், இருக்கிறது சந்தா சாஹிப் தான் இருப்பார் கர்நாடக நவாப். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா திருச்சியில் வந்து கொலை செய்யப்பட்டார் சந்தா சாஹிப். முகமது அலி, திருச்சிக்கு தப்பி வந்த முகமது அலி, அன்வருதீன் பை தான் முகமது அலி. இவர் என்ன பண்ணுவார்னா ஆங்கிலேய உதவியோட வந்து ஆற்காடு நவாப் ஆகுவார். ஆங்கிலேய உதவியோட ஆற்காடு நவாப் ஆவார். பிரெஞ்சு கவர்னர் டிப்ளே என்ன பண்ணுவார், ஃப்ரான்ஸ் வந்து கூப்பிட்டுக்காங்க, வந்துட்டு திரும்ப ஃப்ரான்ஸுக்கு வந்து சொல்லிட்டு கூப்பிட்டுக்காங்க. டிப்ளே வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிடுவார். அப்புறம் வந்து பிரெஞ்சோட ஆளுநர் வந்து காலியாக இருக்கும். திரும்ப வந்து யார் வருவாங்கன்னா கோத்தையும் வருவார். பாண்டிச்சேரி உடன்படிக்கை பார்க்குறோம். அடுத்தது பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1955. பிரெஞ்சு கவர்னர் அந்த டியூப்ளேக்கு அப்புறம் அவர் போயிடுவார், பிரெஞ்சு நாட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் பிரெஞ்சு ஆளுநர் வந்து கோத்தையை நியமிக்கப்படுவாங்க. இந்த கோத்தையும் ஆங்கிலேயரும் வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. பிரெஞ்சு கவர்னர் கோத்தையும் ஆங்கிலேயர் வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. என்ன உடன்படிக்கைன்னா இரு நாடுகளும் தங்களோட உள்நாட்டு விவகாரங்களில் வந்து தலையிடக்கூடாது எனவும். என்னன்னா நீ வந்து என் பகுதிக்கு வராத, நான் வந்து உன் பகுதிக்கு வரமாட்டேன், எந்த உள்நாட்டு விவகாரங்கள் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க, கோத்தையும் ஆங்கிலேயரும். போருக்கு முன்னாடி இந்த பகுதிகள் வந்து அவரவரிடமே ஒப்படைக்கப்படணும். இப்போ என்கிட்ட பகுதியை என்கிட்ட பிடிச்சிடு, ஒன்றிருந்த பகுதியை நான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. பாண்டிச்சேரி உடன்படிக்கை வந்து ஆங்கிலேயர் வந்து ரொம்ப வலிமை பெற்றவர்களாக இருந்திருப்பாங்க. ஆங்கிலேயர் வந்து ரொம்ப பவர் வந்து கூடியிருக்கும் இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கையில். இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கையில் தான் வந்து கர்நாடக வந்து 2ஆம் கர்நாடக வந்து முடிவுற்றது. 2ஆம் கர்நாடக போர் எப்படி முடிவுற்றதுன்னு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூலம் 2ஆம் கர்நாடக வந்து முடிவுற்றது. திருச்சிக்கு தப்பியோட முகமது என்ன பண்ணார், ஆங்கிலேய உதவியோடு இருந்தால் கர்நாடக நவாப் ஆனார். ஆங்கிலேயர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதனால் கர்நாடக நவாப் ஆகிருப்பார். அதனால் ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்க, இந்தியாவில் வந்து தங்கள் வந்து அதிகாரம் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. முகமது அலிக்கு ஹெல்ப் பண்ணனால ஆங்கிலேயரோட பலம் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க மேலாண்மை வந்து அதிகமாக நிலைநாட்டியிருப்பாங்க இந்தியாவில் வந்து. 2ஆம் கர்நாடக போருக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து ஆங்கிலேய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஹைதராபாத்தில் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வலிமையாக காணப்பட்டாலும் ஆனால் தக்காணத்தில் வந்து அவங்க வலிமை குன்றைகளாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. மூன்றாம் கர்நாடக போர் 1756 1756 1763 நடைபெற்றது. ஐரோப்பியில் வெடித்த 7 ஆண்டு போருக்கு அப்புறம் வந்துன்னா இந்தியாவில் வந்து 3ஆம் கர்நாடக போருக்கு இருந்தது. இந்த 7 ஆண்டு போர் தான் இந்தியாவில் வந்து 3ஆம் கர்நாடக போருக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பிளாசி போர் வந்து 1750 நடைபெற்றது. யாருக்குன்னா சிராஜுத்தலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் நடக்கும். பிளாசி போர். இந்த பிளாசி போருக்கு அப்புறம் தான் ஆங்கிலேய படைத்தளபதி ராபர்ட் கிளைவ் வந்து ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சுங்கிறாங்க. வங்காளத்தை வந்து ஆதிக்கம் வந்து நிலைவேற்றிருக்காங்க. ராபர்ட் கிளைவோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சுங்கிறாங்க பிளாசி போருக்கு அப்புறம்.
அவர் வந்து பிளாசி போருக்கு அப்புறம் ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார், 3ஆம் கர்நாடக போருக்கு தேவையான நிதியை வந்து கொடுப்பாரு, அதிகமாக கொடுப்பாரு, தேவையான நிதியை வந்து கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு பிரெஞ்சு படையை வழிநடத்துறதுக்கு பிரெஞ்சு அரசாங்கம் வந்து கவுண்டில் ஆலியை வந்து அனுப்புவாங்க. இந்த கவுண்டில் ஆலி என்ன பண்ணுவார், சும்மா இல்லாமல் கடலூரில் உள்ள செயின்ட் டேவிட் கோட்டையை வந்து சீக்கிரமான எளிதாக ஈஸியாக வந்து கைப்பற்றுவார். இந்த செயின்ட் டேவிட் கோட்டையை வந்து எளிதாக கைப்பற்றுவார் கவுண்டில் ஆலி. நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டில் ஆலி என்ன பண்ணுவார்னா, கர்நாடக பகுதியில் இருக்க ஆங்கிலேயர்களை விரட்டணும். அதுக்காக என்ன பண்ணுவார்னா, புஷ்ஷுக்கு வந்து இந்த புஷ் ஒருத்தர் அவர் வந்து தான் கூட வந்து ஏனேன்னு சொல்லிட்டு உத்தரவிடுவார். நீ வந்து ஏன்னா ஆங்கிலேயர் நம்ம விரட்டணும்னு சொல்லிட்டு உத்தரவிடுவார். ஆனால் புஷ் வந்து கேட்காம இருப்பார். புஷ் வந்து என்ன பண்ணார், ஹைதராபாத்துக்கு புறப்பட்ட தருணத்தை பயன்படுத்தி ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார்னா, ஆங்கிலேயர் ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார்னா, கர்னல் போர்க்கோட்டு அவரை வந்து அனுப்புவாங்க. கர்னல் போர்க்கோட்டை வந்து அனுப்புவாங்க, வங்கத்திற்கு அனுப்புவாங்க. என்னென்னா வட சர்க்கார் ஆந்திர பகுதி முழுவதும் மீட்டெடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு வங்கத்துக்கு அனுப்புவாங்க. ராபர்ட் கிளைவ் தான் கர்னல் போர்க்கோட்டை அனுப்புவார். நெக்ஸ்ட்டு வந்தவாசி போர் வந்து 1760 ஜனவரி 22 நடைபெற்றது. ஜெனரல் ஐயர்குட்டு ஆங்கிலேய படை தளபதி. இவருக்கும் கவுண்டில் ஆலி தலைமையில் வந்து 2 பேர்த்துக்கும் போட்டி நடைபெறுது. பிரெஞ்சு படை சேர்ந்தது தான் கவுண்டில் ஆலி. 2 பேர்த்துக்கு போட்டி நடந்துச்சு. ஜெனரல் ஐயர்குட் வந்து தான் வின் பண்ணுவார், தோற்கடிப்பார். ஜெனரல் ஐயர்குட் வந்து கவுண்டில் ஆலியை வந்து தோற்கடிப்பார். வின் பண்ணது ஜெனரல் ஐயர்குட் வின் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வந்தவாசி போருக்கு அப்புறம் 1 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் இருந்த அனைத்து குடியேற்ற பகுதிகள் எல்லாமே பிரெஞ்சுக்காரர்கள் தான் இழந்தாங்க. பிரெஞ்சு படை வந்து தோற்றதுனால பிரெஞ்சு பகுதிகள் எல்லாமே அவங்க இழந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த குடியேற்றங்கள் இழந்ததுக்கப்புறம் பிரெஞ்சு என்ன பண்ணா, கவுண்டில் ஆலி வந்து திரும்ப வந்து பிரெஞ்சுக்கு அழைத்து திரும்ப அந்த கவுண்டில் ஆலி வந்து பிரெஞ்சுக்கு அழைத்து அவர் வந்து சிறையிடப்பட்டு தூக்கிலிடப்படுவாங்க. ஏன்னா தோற்றுப்படுவார். பிரெஞ்சு படையில் வந்து கவுண்டில் வந்து தோற்றுப்படுறதுனால பிரெஞ்சு படை வந்து அவங்களை அழைத்து தூக்கிலிடப்படுவாங்க, சிறைப்பிடித்து தூக்கிலிடப்படுவார். நெக்ஸ்ட்டு பாரிஸ் உடன்படிக்கை 1763 நடைபெற்றோம். இந்த பாரிஸ் உடன்படிக்கை வந்து ஐரோப்பிய நடைபெற்ற 7 ஆண்டு போரில் தான் பாரிஸ் உடன்படிக்கை வந்து முடிவுக்கு வந்துச்சுக்கிறாங்க. பாரிஸ் உடன்படிக்கை வந்து முடிவுக்கு வந்துச்சு. இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு குடியேற்றங்கள்னா பாண்டிச்சேரி உட்பட எல்லா பகுதியும் பாண்டிச்சேரி உட்பட மற்ற அனைத்து பகுதிகளும் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வசம் வந்து திரும்ப வந்து கொடுக்கப்பட்டாங்க. அந்த பாரிஸ் உடன்படிக்கை மூலம் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து அந்த பகுதிகளெலாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து நம்ம பிரெஞ்சுக்காரர்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு என்னென்னா, இந்த பாரிஸ் உடன்படிக்கை படி அக்ரிமெண்ட்டுக்கு என்னென்னா, கொடுத்த பகுதியில் வந்து பலப்படுத்தக்கூடாது, படைகளை பெருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதித்திருக்காங்க. பிரெஞ்சுக்காரர்களுக்கு வந்து தடை விதித்திருப்பாங்க. நீங்கள் வந்து பகுதியில் வந்து பெருக்கக்கூடாது, படைகளை வந்து பகுதியை வந்து பலப்படுத்தக்கூடாது, படைகளை வந்து பெருக்கக்கூடாது சொல்லிட்டு தடை விதித்திருப்பாங்க இந்த பாரிஸ் உடன்படிக்கைப்படி. இதன் மூலமாக தான் பிரெஞ்சு ஆதிக்கம் வந்து இந்தியாவில் வந்து முடிவுக்கு வந்துச்சு சொல்கிறாங்க. 2ஆம் கர்நாடக போர் பார்த்தோம், பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 3ஆம் கர்நாடக போர் வந்து பாரிஸ் உடன்படிக்கை. பிளாசி போர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப பலம் பெறுவதற்கு ரொம்ப உறுதியாக இருந்துச்சு சொல்கிறாங்க. 1957 சிராஜ் உத்தல்லாவுக்கும் ஆங்கிலேய படைத்தலைவர் ராபர்ட் கிளைவுக்கும் ஏற்பட்டுச்சு. அந்த ராபர்ட் கிளைவ் வந்து வின் பண்ணதுனால வங்காளத்தை ஆதிக்கம் பண்ணுவார். நிறைய நிதியை வந்து கொடுப்பார். என்ன நிதினா, நம்ம நாட்டில் உள்ள நிதியை வந்து அந்த 3ஆம் கர்நாடக போருக்கு கொடுப்பாரு, தேவையான நிதியை கொடுப்பாரு. கவுண்டில் ஆலி வருவார். டியூப்ளே பார்த்தோம். டியூப்ளேக்கு அப்புறம் கோத்தே வருவார். அதுக்கப்புறம் கவுண்டில் ஆலி வருவாங்க. ஒவ்வொருத்தலாம் வந்து நம்ம இந்திய படைகளை வந்து வெற்றி பெற்று நிலைநாட்டுவாங்க.